கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். மத்திய கிழக்கில் மீண்டும் அதிகரித்து வரும் பதற்ற சூழ்நிலைக்கு மத்தியில் ஹிஸ்புல்லா அமைப்பு கடந்த மார்ச் மாதம் முதல் இஸ்ரேலை இலக்காக கொண்டு 7000க்கும் அதிகமான ராக்கெட்டுகள், ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியுள்ளதாக இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கிடியான் சார் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான பதற்றத்தை குறைக்கும் நோக்கில் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் நடைபெற்று வரும் தூதரக பேச்சுவார்த்தைகளின் 2வது நாளை முன்னிட்டு அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். டெல் அவிவில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் உரையாற்றிய அமைச்சர் கிடியான் சார், லெபனான் அரசாங்கத்துடன் இஸ்ரேலுக்கு அடிப்படையில் பெரிய பிரச்சினைகள் ஏதும் இல்லை என்றும், எல்லைப் பகுதிகளில் உள்ள சில விவகாரங்கள் மட்டுமே பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்கப்பட வேண்டியுள்ளன என்றும் கூறியிருந்தார். அதேவேளை ஈரானின் ஆதரவை பெறும் ஹிஸ்புல்லா அமைப்பே இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் பொதுவான அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா ராக்கெட் தாக்குதல்களை ஆரம்பித்ததன் பின்னரே தற்போதைய பதட்டம் அதிகரித்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்கள் ஒரு நாட்டின் நகரங்களை இலக்காக கொண்டு தாக்கப்பட்டால் எந்த நாடும் அமைதியாக இருக்காது என்றும், தனது குடிமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுப்பது ஒவ்வொரு அரசாங்கத்தின் கடமையாகும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த பதற்ற நிலைக்கு மத்தியில் இஸ்ரேல் தெற்கு லெபனானின் சில பகுதிகளில் வான்வழி தாக்குதல்களையும் தரைவழி நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இடைமண்டலத்தை உருவாக்கும் நோக்கில் தனது படைகளை லெபனானுக்குள் சுமார் 10 கிலோமீட்டர் வரை முன்னேறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இஸ்ரேலிய மற்றும் லெபனானிய அதிகாரிகள் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் நடைபெறும் 2வது கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக தெற்கு லெபனானில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள சில பகுதிகளிலிருந்து குறியீட்டு ரீதியில் படைகளை திரும்ப பெறும் சாத்தியத்தையும் இஸ்ரேல் ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையுமா என்பது குறித்து இன்னும் சந்தேகங்கள் நீடிக்கின்றன. குறிப்பாக லெபனானில் ஈரானின் செல்வாக்கு அதிகமாக இருப்பதால் இந்த பேச்சுவார்த்தைகள் சிக்கலான நிலையை எதிர்கொள்ளக்கூடும் என அமெரிக்காவிற்கான இஸ்ரேல் தூதர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதேவேளை வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தையும் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான சமீபத்திய ஒப்பந்தத்தையும் மையமாக கொண்டு அமெரிக்கா தனது நட்பு நாடுகளுடன் தூதரக நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யானை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே உருவான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக வளைகுடா நாடுகளுக்கு தெளிவும் நம்பிக்கையும் அளிக்கும் முயற்சிகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் கடல் போக்குவரத்து முழுமையாகவும் பாதுகாப்பாகவும் தொடர வேண்டும் என்பதையும், பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதையும் இருதரப்பும் வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாமி பிகாட் வெளியிட்ட அறிக்கையின்படி, ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமை வழங்கும் ஆதரவுக்கு அமெரிக்கா நன்றி தெரிவித்துள்ளது. மேலும் அண்மை காலத்தில் ஏற்பட்ட தாக்குதல்களை எதிர்கொண்ட நிலையில் அமீரகத்தின் தைரியத்தையும் நிலைத்தன்மையையும் அமெரிக்கா பாராட்டியுள்ளது. அத்துடன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அமெரிக்கா உறுதியாக இருப்பதாகவும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பை தொடர்ந்து மார்க்கோ ரூபியோ குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள முக்கிய நட்பு நாடுகளுடன் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து ஈரான் ஒப்பந்தம் தொடர்பான நிலைப்பாடுகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியாக இந்த சுற்றுப்பயணம் அமைந்துள்ளது. இது இப்படி இருக்க, சர்வதேச சந்தையில் முக்கியமான எண்ணெய் விலைகள் ஈரானில் போர் தொடங்குவதற்கு முன்பு இருந்த நிலையை விடவும் குறைவாக சரிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலகின் முக்கிய எண்ணெய் குறியீடுகளில் ஒன்றான பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் சுமார் $76க்கும் கீழே இறங்கியுள்ளது. திங்கட்கிழமை காலை வர்த்தகத்தில் இது சுமார் 2% சரிந்து $75.50 பதிவானது. இது சமீபத்திய மாதங்களில் காணப்பட்ட மிக குறைந்த நிலைகளில் ஒன்றாகும். அதேபோல் அமெரிக்காவின் முக்கிய எண்ணெய் அளவுகோலான வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் விலையும் குறைந்துள்ளது. ஒரு பீப்பாய் சுமார் $72 அளவிற்கு சென்றுள்ளது. இந்த நிலை கடந்த சில வாரங்களாக இருந்த உயர்ந்த விலை போக்கிலிருந்து குறிப்பிடத்தக்க சரிவாக பார்க்கப்படுகிறது. ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெய் போக்குவரத்து விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடும் என்ற நம்பிக்கை முதலீட்டாளர்களிடையே அதிகரிப்பதே இந்த விலை சரிவுக்கான முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட பதற்றம் குறைந்து கப்பல் போக்குவரத்து மீண்டும் சீராகும் என்ற எதிர்பார்ப்பு சந்தையை பாதித்துள்ளது.
சந்தை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி ஈரானிய எண்ணெய் மீண்டும் உலக சந்தையில் விரைவாக நுழையக்கூடிய வாய்ப்பு மற்றும் தடைகள் தளர்த்தப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு ஆகியவை விலை சரிவுக்கு காரணமாக உள்ளன. இதனால் எண்ணெய் வளங்கள் அதிகரித்து விலை மேலும் குறையக்கூடும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர். முன்னதாக ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக உலகின் சுமார் 20% எண்ணெய் வர்த்தகம் நடைபெறுவதால் அந்த பகுதி முடக்கம் ஏற்பட்டால் உலக சந்தையில் பெரிய தாக்கம் ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டிருந்தது. போர் நிலைக்கு முன்பு தினமும் சுமார் 20 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் இந்த நீர் வழியாக சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் சமீபத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே எட்டப்பட்ட ஒப்பந்தத்துக்கு பிறகு கடல் வழி போக்குவரத்து அதிகரித்து வருவதாகவும் 60 நாட்கள் வரை கட்டணமின்றி வணிக கப்பல்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இது இப்படி இருக்க ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்தை மீண்டும் சீராக்கும் முயற்சிகள் தீவிரமடைந்துள்ளன. ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச கடல்சார் அமைப்பு ஆதரவுடன் புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு வெளியேற்றும் திட்டத்தின் கீழ் கப்பல் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்ல தொடங்கியுள்ளதாக அந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். ஒரு செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி கடந்த 12 மணி நேரத்தில் குறைந்தது 2 உலர் சரக்கு கப்பல்களும் ஒரு சரக்கு கப்பலும் அந்த நீர்வழியை கடந்து சென்றுள்ளன. எனினும் மொத்தமாக எத்தனை கப்பல்கள் இந்த திட்டத்தின் கீழ் கடந்து சென்றுள்ளன என்பது குறித்து அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை வெளியிடப்படவில்லை. இந்த நடவடிக்கை கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் உலகின் முக்கிய எண்ணெய் மற்றும் வர்த்தக பாதையான ஹோர்முஸ் வழித்தடத்தில் ஏற்படும் இடையூறுகளை குறைப்பதற்காகவும் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக ஓமான் அரசு ஹோர்முஸ் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு தற்காலிக மற்றும் வழித்தடம் அமைப்பதற்காக சர்வதேச கடல்சார் அமைப்புடன் இணைந்து பணியாற்றி வருவதாக அறிவித்திருந்தது. இந்த முயற்சி தற்போது நடைமுறைக்கு வந்து படிப்படியாக கப்பல் போக்குவரத்து மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் நிலை உருவாகி வருகிறது. இதேவேளை ஹோர்முஸ் ஜலசந்தியில் புதிய கடல்சார் நெறிமுறைகளை அமல்படுத்தும் முயற்சியில் ஈரான் உறுதியுடன் செயற்பட்டு வருவதாக கல்வியாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். தெஹ்ரானில் உள்ள பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முஸ்தபா ஹோஷெம் தெரிவித்ததாவது, நீண்டகால அடிப்படையில் ஹோர்முஸ் பகுதியில் சேவை கட்டணங்கள் அறிமுகப்படுத்தப்படும் திட்டத்திலிருந்து ஈரான் பின்வாங்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அவர் கூறுகையில், அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தற்போது 60 நாட்களுக்கு சேவை கட்டணங்களை அறவிடாமல் இருக்க ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளது. எனினும் இந்த காலக்கெடு முடிந்ததும் கட்டணங்களை அமல்படுத்தும் நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்காது என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த இடைக்கால காலப்பகுதியில் கட்டணங்களை நிறுத்தி வைத்திருப்பது தொடர்பாக ஈரானில் சில தரப்புகள் அதிருப்தி தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தில் முக்கியமானது பணமல்ல என்றும் மாறாக பிராந்தியத்தில் புதிய கடல்சார் விதிமுறைகள் மற்றும் நெறிமுறைகளை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதை முக்கிய கேள்வி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஹோர்முஸ் ஜலசந்தி உலகின் முக்கிய எண்ணெய் மற்றும் வர்த்தக வழித்தடங்களில் ஒன்றாக இருப்பதால் அங்கு எந்தவொரு புதிய விதிமுறைகளும் சர்வதேச வர்த்தகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவும் ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர். மொத்தத்தில் குறுகிய கால ஒப்பந்தங்கள் இருந்தாலும் நீண்ட காலத்தில் ஹோர்முஸ் மீது புதிய நெறிமுறைகளை உருவாக்கும் ஈரானின் நிலைப்பாடு மாற்றமற்றதாகவே இருக்கும் என இந்த கருத்துக்கள் வெளிப்படுத்துகின்றன. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்